எலிஜிபிலிட்டி பார்த்துக்கலாம். இங்க பிவிஎஸ்சிக்கு அப்ளை பண்றீங்களா, பிடெக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்ப நான் வந்து பிவிஎஸ்சி கொடுத்தேன்னா நீங்க இதுல உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கும். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம 12th என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கோங்கிறது. நீங்க பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க அகாடமிக் ஸ்ட்ரீமா இருந்தா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும், ஆர்எல்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி அண்ட் பாட்டனி படிச்சிருக்கணும். வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பயாலஜி கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது கூட வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ஆர் பவுல்ட்ரி ஆர் டேரியிங் தியரி, டேரியிங் இது எல்லாமே படிச்சிருக்கணும். போத் தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ். இதுதான் வந்து எதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டினா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி. இதுவே நீங்க பிடெக் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடெக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்னன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல ஹெச்எஸ்சி அதாவது 12th அகாடமிக் ஸ்ட்ரீமா இருந்தா நீங்க கண்டிப்பா என்ன படிச்சிருக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ கண்டிப்பா படிச்சிருக்கணும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் நீங்க வந்து மேக்ஸ் படிக்காதவங்க என்ன பண்ணிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருப்பீங்க. அது வந்து எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னா பிவிஎஸ்சிக்கு எலிஜிபிள். பட் பிடெக்கு நீங்க கண்டிப்பா வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமா மட்டும்தான் இருக்கணும். அண்ட் தென் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல நீங்க மேக்ஸ ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸா கண்டிப்பா படிச்சிருக்கணும். இதுதான் வந்து எலிஜிபிள்.